சம்பந்த தண்ணீரை கொண்டு போய் விடுவார். அவரை நாத்துமாவை தேடி தம்முடைய நாமத்தின் மித்தமிழ் நீதியின் பாதையை கொண்டு போய் விடுவார். நான் மறுநெறியில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். இந்த வெளியன் கூட இருக்கிறது ஒரு கோலும் உண்டு தடியும் என்று கேட்கிறேன். என் சத்துக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் விடுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி விடுகிறேன். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் ஆண்டவரின் வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். தம்பிகளுடன் சேர்ந்து ராணுவ பயிற்சி அப்பா பெலிஸ்டருக்கும் இஸ்ரவேலருக்கும் நடந்து கொண்ட யுத்தத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும். போய் வாருங்கள். இஸ்ரவேலி தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவாராக. யுத்த களத்தில் இஸ்ரவேலரும் பெலிஸ்தியரும். இஸ்ரவேலர்களே, என்னுடன் யுத்தம் புரிய யுத்த களத்திற்கு வந்திருக்கீர்களா? நான் பெலிஸ்தியன் தெரியுமா? நீங்கள் எல்லாம் சவுலின் சேவகன் தானே? பார்த்தாயா, இஸ்ரவேலர்கள் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள். பயந்தாங்கோலிகள். ஒன்று செய்யுங்கள். உங்களிலிருந்து ஒருவனை தேர்ந்தெடுத்து என்னுடன் யுத்தத்திற்கு அனுப்புங்கள். அதில் நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமை. ஒருவேளை நீங்கள் ஜெயித்து விட்டால் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு அடிமை. என்ன இஸ்ரவேலர்களுக்கு தலைவராகணும் அழிக்கணும் ஒருத்தர் கூட இல்லையா? வைதாங்கோலிகள். தாவீது யுத்த களத்தில் இருக்கும் அண்ணன்களிடம் இந்த தின்பண்டங்களை கொடுக்கும் செய்தியை விசாரித்து சரிங்கப்பா. என்ன இஸ்ரவேலர்களே, இன்னும் ஒருவர் கூட உங்களிடத்திலிருந்து கடக்கவில்லையா? என்னுடன் யுத்தம் புரிய. அண்ணா, இவன் யார்? இவன் பெயர் கோலியாத். இவன் ஒரு ராட்சதன். இவனை நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை. சவுல் கூட இவனை பார்த்து பயப்படுகிறான். அண்ணா, என்னை கொன்றால் ராஜா நமக்கு என்ன தருவார்? உனக்கு எதற்கு இந்த வேலையில உன் ஆடுகளை மேய்க்கப்போ? இந்த பெலிஸ்தீனை கொன்றால் ராஜா நமக்கு என்ன தருவார்? பெலிஸ்தீனை கொண்டு போட்டானா சவுல் ராஜா ஒரு மகளை கொடுப்பார். ஜீவனுள்ள தேவனின் சேனையை நிந்திக்கிறதுக்கு இந்த சேதம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் யார்? நான் என்னை கொன்று போடுவேன். என்னை சவுல் ராஜாவிடம் அழைத்து கொண்டு செல்லுங்கள். நான் கோலியாத்தை கொல்ல போகிறேன். உன்னால் முடியாது. நீ சிறு பிள்ளையல்லவா? நான் ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது. அவைகளின் வாயை நான் கிழித்து விட்டேன். சரி, இந்த ராணுவ வீட்டை தரித்துக்கொள். இதனால் போட முடியவில்லை. ஆண்டவரே எனக்கு கேடகமும் பலமும். சரி, இஸ்ரவேலின் தேவன் உன்னோட கூட இருப்பார். நீ சண்டை போட போ.
என்ன சிறுவனே, இஸ்ரவேலர்கள் உன்னைத்தான் அனுப்பினார்களா என்னுடன் யுத்தம் புரிய? வா, உன்னை கொன்று பறவைகளுக்கு இரையாக்குகிறேன். கோலோடும் தடியோடும் வர நான் என்ன நாயா? ஜீவனுள்ள தேவனின் சேனை, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய். நானும் நீ நிந்தித்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனையாலே வருகிறேன். உன்னை நான் வெட்டி பறவைகளுக்கு இரையாக போடுவேன். வா. Ah!